இன்னைக்கு எங்களுடைய சின்னம் இந்த வாக்கு பெட்டியில் அந்த வேடசந்தூர் தொகுதியில் முதல் இடத்துல இருக்கு. போய் தேடணும் அவசியமே கிடையாது, யோசிக்கணும் அவசியம் இல்லை. போனோனே முதல் இடத்துல ஏற்கலப்பை ஏந்திய விவசாயி சின்னம் இருக்கும். அதுல உங்களுடைய வாக்குகளை சில இடங்களில் எல்லாமே எங்களுக்கு தண்ணி, எரிபொருளுக்கு பணம், இந்த மீட்டிங் படுத்துறதுக்கு பணம் எல்லாத்தையும் கொடுத்து இந்த தேர்தலையே இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து இந்த தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்குது வேடசந்தூர் மக்களாகிய நீங்க தான். நீங்க 2021 எரிபொருளுக்குள்ள வழி இல்லாம, உணவு கூட வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த இந்த வேடசந்தூர்ல, ஆனா இன்னைக்கு 3 வேளை வயிறார சாப்பிடுறோம். தேவையான அளவு எங்க வேடசந்தூர் வறட்சியான பகுதி தான், தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய பகுதி தான். ஆனா என் மக்கள் எங்களை ஒரு நாளும் இந்த மண்ணில தாகத்தோடு அலைய விட்டது இல்ல. நாங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. தாய் தமிழ் உறவுகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர புரட்சிகர வணக்கங்கள். 16 ஆண்டுகள் ஆயிருக்கு எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து நிக்க. 16 ஆண்டுகள். இத்தனை ஆண்டுகளும் தொடர்ந்து தனியாக போட்டியிட்டு கொண்டே தான் இருந்தோம். தொடர்ந்து தோல்விகள் தான் நாம் தமிழர் கட்சிக்கு. 2016 போட்டியிட்டும் தோல்வி, 2019 தோல்வி, 2021 தோல்வி, இப்ப மீண்டும் நாங்க 2024 போட்டியிட்டோம் தோல்வி, இப்ப மீண்டும் 2026 போட்டியிடும். 16 ஆண்டுகள் நாங்க தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டே இருக்கோம். ஆனா இந்த இடம் நாங்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இன்றைக்கு எங்களுக்கு என்று சொந்தமாக ஒரு சின்னம் வருவதற்கு 16 ஆண்டுகளும் 35 மானம் தமிழர்களுடைய வாக்கும் எங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. இதையெல்லாம் அடைந்துதான் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா என்ற சந்தேகமே வேணாம். உங்களுக்காக தொடர்ந்து போராடுகிறோமா இல்லையா என்று பாருங்கள். அதுதான் வெற்றி தோல்வி நாய்க்கு கூட கிடைக்கும். ஆனா நேர்மையாக உங்களுக்காக இறுதி வரைக்கும் போராடுகிறோமா என்று பாருங்கள். எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் சொன்னாரு, இதுவரைக்கும் இரு பெரும் திராவிட கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம், தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம் சொன்னோம். அந்த வாதத்தின்படி இன்று வரைக்கும் நாங்கள் உறுதியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கோம். எத்தனை முறை தோல்வி நடந்தாலும் நாங்கள் இந்த மண்ணுக்காக கத்தி கத்தி சாவமோ தவிர ஒருபோதும் நாங்கள் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம். என் அண்ணன் தம்பி மாமையை வச்சனுக்காக நாங்கள் போராடி இந்த மண்ணிலே செத்து உரமாவே தவிர ஒருபோதும் இந்த திருட்டு திமுக அதிமுகவோடு கூட்டணிக்கு நாங்கள் எப்போதும் போக மாட்டோம். இத்தனை ஆண்டுகள் தேர்தலில் எங்களுடைய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை மெழுகுவத்தி, அதுக்கப்புறம் கரும்பு விவசாய சின்னம், அதுக்கப்புறம் மைக்கு சின்னம், இப்போ எங்களுக்கு என்று நிறமா சின்னம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னத்தை ஏதாவது ஒரு 2வது பெட்டி 3வது பெட்டியில் போட்டு வைப்பாங்க. அது மங்களா தெரியும். இது மாதிரியான பல இடையூறுகள். அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் மைக் சின்னத்தை கொடுத்தாங்க. அதையும் வாங்கி கொண்டு போய் மக்களிடம் சேர்த்து 35 லட்சம் வாக்குகளை வாங்கினோம். இப்ப நாங்கள் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி என்பது அங்கீகரிக்கப்பட்ட, அதுவும் தனித்து போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கோம். 35 லட்சம் வாக்கு என்று எங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். இத்தனை ஆண்டுகள் நாங்க ஆண்ட கட்சி, நாங்க தான் பெரிய கட்சின்னு சொல்ற எந்த ஒரு கட்சியாலையும் தங்களுடைய வாக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி துல்லியமா சொல்ல முடியாது. நாம் தமிழர் கட்சியால மட்டும்தான் சொல்ல முடியும். இன்னைக்கு எங்களுடைய சின்னம் இந்த வாக்கு பெட்டியில் அந்த வேடசந்தூர் தொகுதியில் முதல் இடத்துல இருக்கு. நீங்க போய் தேடணும் அவசியமே கிடையாது, யோசிக்கணும் அவசியம் இல்லை. போனோனே முதல் இடத்துல ஏற்கலப்பை ஏந்திய விவசாயி சின்னம் இருக்கும். அதுல உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. இனி வந்து எங்களை யாராலும் தடுக்க முடியாது. இத்தனை ஆண்டுகள் எங்களுக்கு என்று ஒரு சின்னம் இல்லாமல் நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். இப்ப எங்களுக்கு இவ்வளவு நாள் சும்மாவே ஆடிக்கிட்டு இருந்தோம். இப்ப எங்களுக்கு சலங்கையை வேற கட்டி விட்டாங்க. இன்னும் எங்க ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். அதே போல நான் மீண்டும் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த தேர்தலை தொடங்கி போட்டி போட்டது மட்டும்தான் நாங்க. இன்னைக்கு இந்த தேர்தலை முழுக்க முழுக்க நடத்திக்கிட்டு இருக்கிறது வேடசந்தூர்ல கூடிய அண்ணன் தம்பி மாமே மச்சான், அவங்க தான் இந்த தேர்தலையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க போற இடங்களில் எல்லாமே எங்களுக்கு தண்ணி, எரிபொருளுக்கு பணம், இந்த மீட்டிங் படுத்துறதுக்கு பணம் எல்லாத்தையும் கொடுத்து இந்த தேர்தலையே இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து இந்த தேர்தல் நடத்திக்கிட்டு இருக்குது வேடசந்தூர் மக்களாகிய நீங்க தான். நீங்க கொடுத்த பணத்துல தான் உங்க பிள்ளைகள் நாங்க இங்க நின்று தெம்பா கத்திக்கிட்டு இருக்கோம். 2021 எரிபொருளுக்குள்ள வழி இல்லாம, உணவு கூட வழி இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த இந்த வேடசந்தூர்ல, ஆனா இன்னைக்கு 3 வேளை வயிறார சாப்பிடுறோம். தேவையான அளவு எங்கிட்ட எரிபொருள் இருக்கு. வேடசந்தூர் வறட்சியான பகுதி தான், தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய பகுதி தான். ஆனா என் மக்கள் எங்களை ஒரு நாளும் இந்த மண்ணில தாகத்தோடு அலைய விட்டது இல்ல. நாங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. அப்படி அன்பை கொட்டி உங்க பிள்ளைகளை நீங்க களத்தில் இறங்கி போராட விட்டுட்டீங்க. நாங்கள் உறுதியாக சொல்கிறோம், இந்த மேடையில இந்த ஆத்துமேட்ல இருந்து நாங்க சத்தியம் பண்ணி சொல்றோம், இந்த மண்ணுக்காக போராடி கத்தி கத்தி சாவமே தவிர ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டோம். நீங்களும் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். நீங்க எங்களுக்காக இவ்வளவு நாள் உட்கார வச்சு சோத்த போட்டீங்க, அதே மாதிரி ஓட்டையும் போட்டு விட்டுருங்க. இந்த வேடசந்தூர் பகுதியில் நாங்க பல இடங்களுக்கு, கடைக்கோடி கிராமங்கள் வரைக்கும் இந்த 2 மாதங்களா நாங்க பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு பகுதிக்கும் போறோம், மக்களை நேரில் சந்திக்கிறோம், அவங்களோட எங்களை கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கிறோம். ஏன்னா நாங்க வாக்குக்கு பணம் தர போறது இல்ல, இலவச திட்டங்களை அறிவிக்க போறது இல்ல. எங்களிடம் கருத்தியல் இருக்கு. அந்த கருத்தியலை கொண்டு சேர்த்து மக்களிடம் வாக்குகளை வாங்க வேண்டும் என்று 2 மாதங்களுக்கு மேலாக நாங்க நாயா தெருவா சுத்தி இருக்கோம். போற இடங்கள் எல்லாம் எங்களுக்கு வசதி தான் உழுது. ஏன்னா என் மக்களுக்கு நாங்க யாரு என்ன கட்சியை பிரிச்சு பார்க்க கூட தெரியல. அரசியல்வாதினாலே இந்த வார்டனாலே அடிப்பம்டான்ற மாதிரி, அரசியல்வாதினாலே வைவம்டா அப்படின்ற மாதிரி நாங்க போய் ஓட்டு கேட்கிற இடத்துல போற எங்களை வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா ஓட்டு கேட்டு வந்துட்டீங்க, தண்ணியே வரல, என்னையா ஓட்டு கேட்டு மட்டும் வரீங்க, இங்க பாருங்க சரியான சாக்கடை கூட கிடையாது, ஓட்டு கேட்டு மட்டும் வரீங்க, ஒரு நல்லது கெட்டது ஆகி போச்சு, ஆஸ்பத்திரிக்கு பல கிலோமீட்டர் போக வேண்டியது எங்களை பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லா வீடுகளையும், எங்களை திட்டுன வீடுகளில் முதற்கொண்டு எல்லா வீட்லயுமே ரெட்டலை சின்னம், உதயசூரிய சின்னம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. இங்க புத்தூர் பக்கம் ஒரு கடைசி ஊர், அதான் பார்டர்,
அங்க வீட்டுக்கு போறோம், 3 குழாய், அந்த வீட்டு வாசல்ல 3 குழாய் போட்டிருக்கான். அந்த 3 குழாயில 5 வருஷமா தண்ணியே வந்ததில்ல. இல்ல தெரியாம தான் கேட்கிறேன், தண்ணியே வராததுக்கு எதுக்கு 3 குழாய் போட்டு வச்சிருக்கீங்க? இப்படியாகத்தான் இந்த வேடசந்தூர் பகுதி முழுக்க தண்ணீர் தட்டுப்பாடு, சரியான அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்ல, இன்னும் விறுவிட்டு நிலையில் இருக்கக்கூடிய ஓட்டு பள்ளிக்கூடம், பாலடைஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையம், இதுதான் இந்த வேடசந்தூர் தொகுதியினுடைய நிலையாவே இருக்கு. வேடசந்தூருக்கு ஏன் வேடசந்தூர் பேர் வந்துச்சுன்னா, வேட்டையாடிய பொருட்களை சந்தைப்படுத்திய ஊர் வேடசந்தூர், வேடர்களுடைய சந்தை. அதே மாதிரி இங்க பனைமரம் அதிகமா இருந்துச்சு, அதனாலதான் அந்த கொம்பேரிப்பட்டி, கொம்புனா என்ன பனையை குறிக்கக்கூடிய சொல் கொம்பு, அதனால கொம்பேரிப்பட்டி, தாடி கொம்பு, இந்த மாதிரியான பேர்கள் வருவதற்கு காரணமே தான். நம்ம மக்கள் ஒரு வேட்டையாடி சமூகமா இருந்து இன்னைக்கு நாகரிக சமூகமா இருக்கான். ஆனா இன்னைக்கும் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல மக்கள் நின்று ஆதிவாசி மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு சரியான தொலைத்தொடர்பு வசதி கிடையாது, சரியான போக்குவரத்து வசதி கிடையாது. இங்க வேல்வார்கோட்டை பக்கம் போறோம், ஒரு இஸ்லாமியர் அங்க வாழக்கூடிய பகுதிகளில் நாங்க போய் வாக்கு சேகரிக்க போறோம். வீடு முழுக்க காலியா இருக்கு. இல்லங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா செழிப்பா இருந்தோம். இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, இங்க சரியான போக்குவரத்து இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, தண்ணீர் தட்டுப்பாடு, நிலம் இருந்தாலும் விவசாயம் பண்ண முடியல, அதனால எல்லாரும் காலி பண்ணி திண்டுக்கலுக்கு போயிட்டாங்கன்றாங்க. அதே போல இந்த கரிக்காலி பக்கம் போனீங்கன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம இது வேடசந்தூர்ல தான் இருக்குமா இல்ல பாலைவனத்துல எது இருக்குமாடான்ற மாதிரி இருக்கும். கரிக்காலி பக்கம், அந்த பக்கம் செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி, அதை சுத்தி போனோம்னா தரிசு காடு, ஒண்ணுமே இல்லைங்க, வாழ்றதுக்கு வழியே இல்ல. 2031 யாருமே அந்த பக்கம் ஓட்டு கேட்டு போக வேண்டிய இல்ல, ஏன்னா ஒரு பயம் அங்க இருக்க முடியாது. இப்பயும் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாழ வழி இல்லாம திருச்சி, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், பெங்களூரு அப்படின்ற மாதிரி பல பகுதிகள் இடம்பெயர்ந்து போயிட்டான் வேலை வாய்ப்புக்காக. ஏதோ காலமன கடைசியில் சரி வாழ்ந்தமன் இங்கே இருந்து செத்து போவோம் சொல்லி வயசான என் தாத்தா பாட்டி மட்டும் தான் அந்த ஊருக்குள்ள இருக்கேன். இளந்தாரி பையன் ஒருத்தன் கூட ஊருக்குள்ளே இல்லை, வாழ வழி இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. அப்படியாக வேடசந்தூர் பகுதி முழுக்கவே ஒரு வறட்சியான வாழ தகுதியற்ற நிலமாயிட்டு இருக்கு. ஆனா வெக்கமே இல்லாம இங்க இருபெரும் திராவிட கட்சிகளும் மறுபடியும் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. சற்று சிந்திச்சு பாருங்க, நாங்க சின்ன பயிலுங்க 2 மாசத்துல எங்க கண்ணில் பட்ட விஷயங்களை மட்டும் தான் உங்கள்கிட்ட சொல்றோம். 2 மாசத்துல நாங்க பார்த்த, இதுக்கு முன்னாடி 2021 முழு நேர களப்பணியாளராக நாங்க இந்த தேர்தல் களத்தில் இருந்தோம். அப்ப என் மக்களுடைய நிலை என்னவாக இருந்துச்சோ அதே நிலை தான் இன்னைக்கு. 5 ஆண்டுகள்ல ஆட்சி தான் மாறி இருக்கே தவிர எங்க மக்களுடைய வாழ்வாதாரத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நிலையில தான் என் மக்கள் இன்னும் இருக்கானுங்க. அப்ப பாருங்க, இருபெரும் திராவிட கட்சிகள் இங்க மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க. வேடசந்தூர் தொகுதிக்குனே ஒண்ணுத்துக்கும் உதவாத ஒரு பெருமை இருக்கு. என்னன்னா, இங்க யார் ஜெயிச்சாலும் அவங்க தான் ஆளுங்கட்சி அப்படின்ற ஒரு வெற்று பெருமை, 5 பைசா புரோஜனம் இல்லாத ஒரு பெருமை. அந்த பெருமையை வச்சு என்ன பண்றது? அப்படி பார்த்தா இத்தனை ஆண்டுகள் இது ஆளுங்கட்சி தொகுதியாக இருந்திருக்கு. மற்ற ஆளுங்கட்சி தொகுதிகள்லாம் இப்படித்தான் இருக்கா? ஒரு முறை கூட இது ஆளுங்கட்சி தொகுதியாக இல்லாம போன, ஒரு 5 ஆண்டு கூட இது ஆளுங்கட்சி தொகுதியாக இல்லாம இருந்தது, எப்போதும் ஆளுங்கட்சி. அப்ப இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி பெற்ற தொகுதியாக இருந்திருக்கணும். ஆனா இன்னமும் வறட்சி பகுதியாவே இருக்கு. எங்க 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வறட்சி மாவட்டம் அறிவிச்சாங்க. இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் 30 வருஷம் பத்தாதா இதை வளர்ச்சி, இந்த வறட்சியில இருந்து இந்த வேடசந்தூர் பகுதியை மீட்டு எடுக்கிறதுக்கு 30 ஆண்டுகள் பத்தாதா? ஆனா எதுவுமே இப்ப நம்ம இவங்க மீண்டும் உங்களிடம் என்ன தைரியத்துல வாக்கேட்டு வராங்க தெரியுமா? உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் இல்ல, உங்களுக்கு சரியா தண்ணி வரது இல்ல, உங்களுக்கு சரியான மருத்துவம் இல்ல, நம்ம பிள்ளைகளுக்கு சரியான கல்வி இல்ல, இன்னும் ஓட்டு பள்ளியோட தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அது எப்ப இடிஞ்ச தலையில விழும்னே தெரியல. இன்னும் சரியான மருத்துவமனை இல்ல, ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதிய அளவு மருத்துவர்கள் இல்ல, வசதிகள் இல்ல. இருந்தாலும் இப்படியான ஒரு நிலையில என் மக்களை காட்டுவாசி மாதிரி வச்சுட்டு என்ன தைரியத்துல இவங்க வாக்கு கேட்டு வராங்க? தேர்தல் வந்துட்டா 1000 2000 விட்டு எரிஞ்சா போதும், இவன் நம்மளுக்கு ஓட்டு போட்டுவான்ற தைரியம். ஏன்னா நம்மளுக்கு கடந்த கால வழிகளும் கிடையாது, எதிர்காலத்தை பத்தின கனவும் கிடையாது, நிகழ்காலத்தோட தேவை அதுலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை இங்க இருக்கக்கூடிய இருபெரும் திராவிட கட்சியில சேர்ந்த அரசியல் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். எவ்வளவுதான் 5 வருஷம் அவனை போட்டு வதக்கி எடு, தேர்தல் நேரத்தில் 2000 3000 கூட ஓட்ட உனக்கு போட்டுவான், நம்ம ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அடுத்த 5 வருஷம் கழிச்சு ஆகிறத பாத்துக்கலாம் அப்படின்ற தைரியத்துல தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. என் மக்களே, இப்ப மீண்டும் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த தேர்தல். இவர்கள் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? மாறி இவங்களை விட்டா என்ன பண்றது? எல்லாருக்கும் தெரியும், நாங்க போற எல்லா இடத்துலயும் சொல்றாங்க என்ன பண்றது, திமுக சரியில்லை, சாமிநாதன் சரியில்லை, பரமசிவன் சரியில்லை, எல்லாருக்கும் தெரியுது. யாருமே சாமிநாதன் யோக்கிய, பரமசிவன் யோக்கிய, அவர் ரொம்ப தங்கமானவர்ன்றதுக்காக ஓட்டு போடல, போட்டு பழகிட்டோம். என்ன பண்றது, வேற வழி இல்ல அப்படின்றது மேல் புலம்பாதீங்க. இனிமேல் புலம்புறதை நிறுத்துங்க. எங்களுக்கு அந்த வசதி இல்ல, இந்த வசதி இல்ல, ஓட்டு போட்டு என்ன பயன் அப்படின்னு கேட்கறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா நீங்க யாருக்கும் இதுவரைக்கும் புதிதாக வாக்களிக்கவே இல்லை. நீங்க மீண்டும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. புரியுதுங்களா? அதுவும் பணத்தை வாங்கிட்டு தான் ஓட்டு. அதனாலதான் அவர்களுக்கு உங்கள் மீது அச்சம் இல்லை. ஜனநாயகத்தினுடைய வெற்றி என்ன தெரியுமா? மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் மீது மக்கள் மீது இந்த அரசியல்வாதிகளுக்கு பயம் இருக்கணும். மக்கள் நம்மளை தோக்கடிச்சிருவான், நம்ம 5 ஆண்டுகள் சரியா இங்க ஆட்சி செய்யலனா நம்மளை இந்த மக்கள் தோக்கடிச்சிருவான்ற பயம் அவனுக்கு இருக்கணும். அந்த பயம் இல்லாததான் இவங்க மீண்டும் இங்க போட்டி போட்டு இருக்காங்க. சொல்லுங்க, ஏற்கனவே இங்க பரமசிவம் அவர்கள் 5 வருஷம் இங்க எம்எல்ஏவா இருந்துட்டாரு. அவர் என்ன இங்க சாதிச்சிட்டாரு? அவர் எதற்காக மக்கள் இங்க தோற்கடிச்சாங்க? நீங்களே சொல்லுங்க. அப்ப பரமசிவம் தகுதியற்ற நபர் அப்படின்றது எங்களை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் 2021 அவர் தோற்கடிச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன தைரியத்தில் அவர் மீண்டும் போட்டி போட்டுட்டு இருக்காரு? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஐயா சாமிநாதன்
வராத வந்த மாமனியா கடந்த 6 மாசம் பாத்தீங்கன்னா இந்த டான்னாலே மாடிப்படி ஏறணும் இறங்குவாங்கல்ல, அது மாதிரி அரசியல்வாதினால இங்கிட்டு ஓடணும் அங்கிட்டு ஓடணும், கார்ல போகணும், விளையாட்டு போட்டி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இதுல பாட்டு வேற. சாமிநாதன் ஜெயிக்கணும், வேட சுந்தர் ஜெயிக்கணும். சாமிநாதன் ஜெயிச்சா சாமிநாதன் தான் செழிப்பா இருப்பாரு, வேட சுந்தர் எப்படி செழிப்பா இருக்கும்? இத்தனை முறை திமுக கடந்த 5 வருஷம் திமுக ஆட்சியில தானே வாழ்ந்தீங்க, செழிப்பாயிட்டீங்களா? ஐயா காந்திராஜன் செய்யாத எதை சாமிநாதன் வந்து செய்ய போறாரு சொல்லுங்க? அவர் செய்யாம விட்ட எந்த பணியை இவர் வந்து தொடர போறாரு? அப்படி எதுவும் சொல்லிட்டு எங்க ஐயா வந்து காந்திராஜன் இதெல்லாம் பண்ணாரு, இந்த ஒர்க்கெல்லாம் பாதியில் நின்று போச்சு, அதனால நாங்க மீண்டும் வந்து இதை செய்ய போறோம், எங்களுக்கு இன்னொரு 5 வருஷம், ஏற்கனவே கொடுத்த 5 வருஷம் பத்தாது, இன்னொரு 5 வருஷம், அப்படி எதுவும் வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறாரா? அதான் எதுவுமே செய்யல, எதுவுமே செய்ய மாட்டாருன்னு தெரிஞ்சோம் மீண்டும் எதுக்கு அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க? என்ன அவர் இப்போ ஒட்டி இருக்க போஸ்டர் அப்புறம் பாருங்க, ஏற்கனவே 28,000 கொடுத்தோம், இந்த முறை 1,60,000 மாசம் 1,20,000 கொடுப்போம், 5 வருஷத்துக்கு வந்து 1,20,000 மகளிர் கொடுப்போம். இதுதான் உங்களுடைய வாக்கு தேர்தல் அறிக்கை, இவ்வளவுதான் உங்களுடைய வாக்குறுதியே. இது போதுமா? 5 வருஷத்துல 1,20,000 வச்சு வாழ்ந்துட முடியுமா? மாதம் 2,000 வச்சு என் அக்கா தங்கச்சினால வாழ்ந்துட முடியுமா? நீங்களே சொல்லுங்க, 2,000 போதுமா உங்களுக்கு? நீங்க அந்த 2,000 வச்சா உங்களுக்கு நல்ல குடிநீரை எத்தனை நாளைக்கு வாங்கி குடிச்சிருவீங்க? அந்த 2,000 வச்சு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல தரமான கல்வியை கொடுத்துட முடியுமா? அந்த 2,000 வச்சு உங்க வயசான பெற்றோருக்கு நல்ல மருத்துவத்தை கொடுத்துட முடியுமா? இன்னைக்கு நல்ல கல்வி கிடைக்கணும்னா நம்ம பிள்ளைகளை தனியார் பள்ளிக்கூடத்துக்கு தான் போய் சேர்க்கிறோம். நம்ம ஊர்ல கல்வி வழி விடுங்க, அவசர ஊர்திக்கு வழி விடுங்க. இன்னைக்கு இங்க அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு, அது தரமா இருக்கா? அதுதான் கேள்வி. இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள்ல படிச்சா நம்ம பிள்ளை நாளைக்கு நல்ல ஒரு ஆளுமையா வருவான், நல்ல ஒரு கல்வியாளரா வருவான், ஒரு IAS IPS வருவான் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கா? அப்படி நம்பிக்கை நம்மளுக்கு இருந்துச்சுன்னா எதுக்கு இந்த பகுதியில் இவ்வளவு தனியார் பள்ளிகள்? நம்ம கை நாட்டா போயிட்டா நம்மளுக்கு தான் சரியா கல்வி வரல, இருக்கிற இடத்த வச்சாலும் பரவாயில்ல, நகையை வச்சாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும் எல்லாரும் கொண்டு போய் கோடி கோடியா கட்டி இந்த தனியார் பள்ளியில சேர்க்கிறோம். எல்லாமே தனியார் தான் கொடுப்பானா அரசாங்கம் எதற்கு? இந்த மாதிரி 1,500 மாசம் 1,000 2,000 கொடுக்கிறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? நல்லா சிந்திச்சு பாருங்க. அரசாங்கத்துக்கு என்று தனியா பணம் எதுவுமே வரல. அரசாங்கம் என்பது தனியா இயங்காது. நீங்க கொடுக்கிற வரி பணத்துல தான் அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கு. அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த 2,000 கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ காந்திராஜனோ இல்ல இப்ப புதுசா போட்டிருக்கிற சாமிநாதனோ ஐயா பரமசிவமோ கடை எடுத்த காசை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்க போறது இல்ல. நம்ம அக்கா தங்கச்சிக்கு 2,000 அதுல இருந்து கொடுக்க போறது இல்ல. அல்லது அந்த ஜமீன்தாரர்களுடைய சொத்தை வித்து கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்க போறது கிடையாது. நம்மளுடைய வரி பணத்தை வாங்கி திருப்பி நம்மளுக்கே தான் கொடுக்க போறாங்க. சற்று சிந்திச்சு பாருங்க. உங்ககிட்ட வரிய புடுங்கி திருப்பி உங்ககிட்ட அதுல ஒரு சொச்ச காசை கொடுக்கறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? இத புரோக்கர் கந்து வட்டிக்காரன் பண்ணிட்டு போயிருக்கான்ல, இதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? இதுக்கு இவ்வளவு ஓட்டு போடணுமா? இவ்வளவு தேர்தல் நடத்தணுமா? இந்த கேலி கூத்து தேவையா? நாங்களும் வேலை வட்டியை விட்டு பொண்டாட்டி பிள்ளை விட்டு ரோட்ல அலையணுமா? இதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா? அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? மக்கள் வரி பணத்தை வாங்கி திரும்பி அவனுக்கே கொடுக்கிறது அரசாங்கத்தின் வேலை இல்ல. அரசாங்கத்தின் வேலை எதெல்லாம் தனி மனித உழைப்பாளர் சாத்தியம் இல்லையோ அதையெல்லாம் சாத்தியப்படுத்துவதற்கு தான் ஒரு அரசாங்கம் இங்க தேவை. என்னால மாதம் 1,000 ரூபாய் சம்பாரிச்சுக்க முடியும். என்னால மாதம் சம்பாரிச்சு ஒரு மிக்சியை வாங்கிட முடியும். என்னால சம்பாரிச்சு ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கிட முடியும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா ஒரு வீடை கட்டிட முடியும். ஆனா எனக்காக தனியா சாலை போட்டு நான் பயணம் பண்ண முடியாது. என் பிள்ளைக்காக தனியா ஸ்கூல் கட்டி அதில் என் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது. எனக்காக தனியா ஒரு மருத்துவமனை கட்டி அதில் மருத்துவ வேலைக்கு அமர்த்தி எனக்கு நானே வைத்தியம் பண்ணிக்க முடியாது. இது மாதிரி தனி மனித உழைப்பாளர் சாத்தியம் இல்லாத விஷயங்களை சாத்தியப்படுத்துவதற்கு தான் இங்க அரசாங்கம் தேவை. ஆனா இவங்க என்னன்னா எதெல்லாம் தனி மனித உழைப்பாளர் எளிதா சாதித்துக் கொள்ள முடியுமோ அதை பண்ணிட்டு அதை பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நீண்ட நாட்களாவே ஒரு பொய்யான ஒரு திட்டம், சாத்தியமற்ற திட்டம் உங்களை சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா எப்ப கேட்டாலும் வேடசந்தூர் வறட்சியான பகுதி, இதை எப்படி மாத்துவீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றது நாங்கள் மாயனூர் அணையில இருந்து ராட்சச குழாய்கள் போட்டு பைப்லைன் போட்டு கொண்டு வந்து இங்க இருக்க குளங்குட்டையெல்லாம் நெப்பி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சியெல்லாம் போய்க்கிறோம். எத்தனை வருஷமா? 30 வருஷமா. நான் குழந்தையா இருக்கும்போது சொன்ன திட்டம் இது. நான் வளர்ந்து வந்து இப்ப எனக்கு ஒரு வயசுல ஒரு குழந்தை இருக்கேன். இன்னமும் இதே உருட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அதுவும் இல்லாம ஏதாவது ஒரு கட்சி இந்த வாக்குறுதியை கொடுத்தா பரவாயில்ல, யாரெல்லாம் இங்க ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்த ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. என்ன தெரியுமா, இவங்ககிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கு. யாரு ஆட்சிக்கு வந்தாலும் மாயனூர் அணையில இருந்து நாங்க தண்ணி கொண்டு வரோம் அப்படின்றத ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க வேண்டியது. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மூஞ்சிக்கிட்ட வந்து காட்ட வேண்டியது. ஐயா காந்திராஜ் 5 வருஷம் காட்டினாரு. அதுக்கு முன்னாடி எங்க ஐயா பரமசிவம் ஒரு 5 வருஷம் காட்டினாரு. இப்ப 2 பேரும் ஆளுக்கு பாதியா ஒரே கடையில 2 ரூபாய் கொடுத்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து சாமிநாதன் ஒரு பக்கம் காட்டிக்கிட்டாரு, இந்த பக்கம் பரமசிவம் ஒரு பக்கம் காட்டிக்கிட்டாரு. நம்மளும் இழுச்சா மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுக்கு ஒரு வேணுமா? நாங்க சொல்றோம் மாயனூர் அணையில இருந்து இங்க நம்ம எரியோடுக்கு வரதுக்கு 62 கிலோமீட்டர். அதே நம்ம அழகாபுரியில இருந்து எரியோடு 22 கிலோமீட்டர் தான். இந்த மாயனூர் அணையில இருந்து ராட்சச குழாய்கள் போட்டு இங்க வந்து குழாய்களை போட்டு ஒவ்வொரு இடத்துலயும் தண்ணீரை நிப்பணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்னா
5555 லட்சம் 55 கோடி, கிட்டத்தட்ட 5000 கோடின்னு வச்சுங்க, 5500 கோடின்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான் செலவாகும். இவ்வளவு தூரம் செலவு பண்ணி அதை மெயின்டைன் பண்ணும். ஏன்னா இது தாழ்வான பகுதியை நோக்கி தான் தண்ணி கீழே போகும். அவங்க என்னன்னா தாழ்வான பகுதியில இருந்து தண்ணியை மேலே ஏற்றுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பைப் போட்டா பத்தாது, மோட்டரை போட்டு அந்தந்த பகுதிகளுக்கு வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கேலரியை கட்டி அதுக்கு டேங்கை கட்டி தண்ணியை மாத்தி மாத்தி கொண்டு வரணும். இதெல்லாம் ஆகிற வச்சா சித்திக்கு எப்ப மீச உழைக்கிறது, நாங்க எப்ப சித்தப்பான்னு கூப்பிடுறது, இதெல்லாம் ஆகிற வச்சா அதுக்கு கை கேட்ட தூரத்துல இங்க கொடவனார் இருக்கு. வேடசந்தூர் பகுதியை ரெண்டா பொழந்துக்கிட்டு கொடவனார் பாயுது. நம்ம மண்ணுக்கே சொந்தமான அழகபுரி அணை இருக்கு. இதை மீட்டு உருவாக்கம் செஞ்சாலே இந்த வேடசந்தூர்ல இருக்கக்கூடிய இந்த ஆத்துல வேடசந்தூர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் கலக்காம தடுத்தாலே, திண்டுக்கல் பகுதியில இருந்து வரக்கூடிய கழிவு நீர் கலக்காம தடுத்தாலே, ஆத்தூர்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் சரியா வருவதை பார்த்துக்கிட்டாலே, அதே மாதிரி அந்த பக்கம் சந்தானவர்த்தினியார் இருக்கு, அங்கிட்டு நத்தம் பகுதியில இருந்து வரக்கூடிய அந்த நீரோடைகளை சரியா பாதுகாத்து அந்த தண்ணி சரியா வருவதற்கான வழிகளை செஞ்சாலே, அதுல கழிவு நீர் கலக்காம பாத்துக்கிட்டாலே வேடசந்தூர் பகுதிக்கு தேவையான நீரை நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம முப்பாட்டம் காலத்துல இருந்து இந்த வேடசந்தூர் பகுதியில தான் நம்ம வாழ்ந்து வந்தோம். அவங்க இங்க இயற்கையாவே நிறைய நீர் பிடிப்பு பகுதியில் நிறைய குளங்களை வெட்டி வச்சான், ஒண்ணுக்கு இணைச்சு வச்சான். இப்ப இங்க குடவநாத்துல தண்ணி போகுதுன்னா அது பக்கத்துல இருக்க குளத்துக்கு போகும், அந்த குளத்தை நம்பி இன்னொரு குளத்துக்கு போகும். இந்த மாதிரியான கட்டமைப்பை இயற்கையாவே அந்த தாழ்வான பகுதியை நோக்கி பாயிற மாதிரி நம்ம பாட்டை செஞ்சு வச்சுட்டான். அதை பாதுகாத்தாலே போதும், வேடசந்தூர மீட்டர்லாம். ஆனா அதை பத்தி பேசவே மாட்டாங்க. என்னைக்காச்சும் நீங்க பாருங்க, இத்தனை ஊருக்கு வந்து பேசுறாங்களே, ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் 5555 கோடி நாங்க செலவு பண்ணுவோம்னு சொல்றாங்களே, ஆனா இந்த கொடவநாத்தை மீட்கிறதுக்கு அவ்வளவு செலவாகாது. இதை மீட்டு எடுக்கிறதுக்கு நம்ம குளத்து வேலைக்கு போறாங்கல்ல நம்ம தாத்தா பாட்டி, இவங்க அவங்கள வச்சு மீட்டு உருவாக்கம் செஞ்சிட முடியும். என்ன பெரிய விஷயம்லாம் இல்ல. இந்த கழிவு நீர் குளத்துல கலக்கக்கூடாது, இந்த ஆத்துல கலக்கக்கூடாது, திண்டுக்கல் வந்து கழிவு நீர் கலக்கக்கூடாது. இப்ப எங்க உசேனே இங்க வந்து போட்டி போடுறாரு, வேடசந்தூருடைய எம்எல்ஏவா உசேன் ஆயிட்டாரு. அங்க திண்டுக்கல்ல எங்க அக்கா முத்தரசி போட்டி போடுறாங்க, திண்டுக்கல்லுடைய எம்எல்ஏவா எங்க அக்கா முத்தரசி வெற்றி பெற்றுட்டாங்க. அதே போல ஆத்தூர்ல எங்க அண்ணன் சைமன் போட்டிடுறாரு, அவரும் நாம் தமிழர் கட்சி சார்பா வெற்றி பெற்றாங்க. இப்ப இந்த 3 தொகுதியை சார்ந்த எம்எல்ஏக்களும் உட்கார்ந்து பேசி திண்டுக்கல்ல இருந்து வழி வரக்கூடிய கழிவுநீர் இந்த காலத்துல கலக்க கூடாது, ஆத்தூர்ல இருந்து சரியா தண்ணி வரணும், அதே மாதிரி வேடசந்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுநீர் கலக்காம நான் பாத்துக்கிறேன், 3 பேர் சேர்ந்து பேசினாலே இந்த கொடவனார் பிரச்சனையை தீர்த்த முடியும். ஆனா இவங்க இதை பண்ணாங்களா? இங்க கடந்த 5 ஆண்டுகளா ஐயா காந்திராஜ் எம்எல்ஏ, இது ஆளுங்கட்சியினுடைய தொகுதி. ஆத்தூர்ல ஐயா பெரியசாமி, நான் பிறந்ததுல இருந்து அவர் அங்க அமைச்சரா இருக்காரு, அவர் அங்க எம்எல்ஏ, அதுவும் ஆளுங்கட்சி தொகுதி தான். 2 ஆளுங்கட்சி தொகுதியினுடைய எம்எல்ஏக்கள், அதுல ஒரு அமைச்சர் உட்கார்ந்து பேசுற அந்த கொடவனார் பிரச்சனையை தீர்த்த முடியும். 2 தொகுதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையே இவங்களால பேசி தீர்க்க முடியலன்னா இவன் எப்படி காவேரியில இருந்து கர்நாடகால இருந்து சண்டை ஓட்டி எனக்கு தண்ணி கொடுப்பான்? நீங்க யோசிச்சு பாருங்க, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவானா எவனாச்சும் நம்புற மாதிரி. 2 தொகுதிக்குள்ள ஒத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 2 தொகுதியிலே தண்ணீர் பிரச்சனை உங்களால தீர்க்க முடியல. எனக்கு காவேரியில இருந்து தண்ணி கொண்டு வரணும் ஏமாத்து தானே, அதே ஏமாத்து தான் இத்தனை ஆண்டுகள் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளை காவேரி தண்ணியை சொல்லி சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான். அதே போல வேடசந்தூர் பகுதி மக்களை இதே காவேரி தண்ணி மாயனூர் அணையில இருக்கு, அதுல இருந்து உபரி ஆவதை நான் கொண்டு வருவேன்றாங்க. இதெல்லாம் நடக்கிற கதையா? காவேரி ஆத்துல இருந்து தண்ணி வரணும், அந்த தண்ணி உபரி வரணும், அளவுக்கு அதிகமா வரணும், தேவைக்கு அதிகமா வரணும். அப்பதான் மாயனூர் அணையில வந்து பைப் போட்டு அதை பம்ப் பண்ணி கொண்டு வந்து இங்க குளத்தை நம்ப முடியும். அப்படி வந்து நம்பினாதே அதுல கொஞ்சம் அள்ளி நம்ம வாயில ஊத்த முடியும் அவங்களால. இதெல்லாம் ஆகிற பிச்சா. ஆனா ஏன் இந்த கொடவனார் குறித்து இவங்க பேச மாட்டாங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய வழக்கொல்லை, இங்க இருக்கக்கூடிய செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி, இங்க இருக்க புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்க அல்ட்ராடெக் சிமெண்ட் ஃபேக்டரி, இந்த சிமெண்ட் ஃபேக்டரிகளுடைய வள வேட்டைக்கு இந்த வேடசந்தூர் பகுதி வறட்சி பகுதியா இருக்கணும். எந்த பகுதி வறட்சியா இருக்கோ அங்கதான் இந்த கனிம வளங்களை அளவுக்கு அதிகமா வெட்டி எடுக்க முடியும். இப்ப யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரின்னு ஒரு சிமெண்ட் தொழிற்சாலை இருக்கு, இப்ப புதுசா அல்ட்ராடெக்னு ஒருத்தன் ஆரம்பிக்கிறான், பல 100 கோடிகளை கொட்டி அந்த தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் எத்தனை வருஷத்துக்கு இங்க மைனிங் பண்ணணும், எத்தனை வருஷத்துக்கு இங்க கனிம வளத்தை தோண்டி எடுக்கணும், எத்தனை ஆயிரம் கோடி அவன் திருப்பி சம்பாதிக்கணும், அப்பதான் அவனுக்கு லாபம் வரும். அப்ப எத்தனை ஆண்டுகளுக்கு இவங்க திட்டமிட்டு இந்த மண்ணை வந்து போய் வச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க திட்டமிட்டு அந்த குஜிலியம்பாறை பகுதி, கரிக்காலி, அந்த பக்கம் பாளையம், அந்த பகுதியில எல்லாம் இடம் வாங்குறது எதிர்காலத்தில் இது நல்ல விலைக்கு போகும், அதிகமா கனிம வளம் இந்த பகுதியில் இருக்குன்றதா பிளான் பண்ணி தான் வாங்கிட்டே இருக்கான். அப்ப இது ஏதோ இன்று நேற்று நடந்த விஷயம் இல்ல, கடந்த 50-60 ஆண்டுகளாக சுதந்திர இந்தியாவில இருந்தே திட்டமிட்டு இந்த பகுதியை வறட்சியா வச்சு இங்க வந்து கனிம வளங்களை தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கான். அங்க பார்க்கும்போது நாங்கள் அச்சப்பட்ட விஷயம், ஏன் இந்த அளவு தொண்டை கிளிய நாங்க கத்துறோம்னா, நாங்க பார்த்து அச்சப்பட்ட விஷயம் என்னன்னா, இவன் கனிம வளத்தை தோண்டி எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு அந்த இடத்துல என்ன பண்றது, பயனற்றதாகும், பள்ளத்தாக்கு பெரிய பள்ளமாயிரும், 200 அடி 300 அடி பள்ளம், அது எதுக்குமே ஆகாது. அது அப்படியே வேலியை சுத்தி அடைச்சு, இது ஆபத்தான பகுதி, இங்க யாரும் போகாதுன்னு சொல்லிட்டு வேலியை போட்டு முடிச்சுட்டு அடுத்த இடத்த போய் தோண்ட போயிடறான். சற்று சிந்திச்சு பாருங்க மக்களே, இவன் ஒரு வியாபாரி, இவனுக்கு இந்த இடம் இல்லைன்னா இன்னொரு இடம்,
ஒரு இடத்த தோண்டுனா அந்த இடத்துல இந்த கனிம வளம் வெட்டி எடுக்க முடியாதுன்னு அதை சுத்தி வேலி அடைச்சு எவனும் வராதுன்னு போர்டை போட்டு அடுத்த இடத்த தோண்ட போயிட்டான். நீயும் நானும் எங்க போவோம்? இதுதான் நம்ம மண்ணு. இந்த இடத்த விட்டுட்டு நம்ம எங்க போவோம்? இன்னைக்கே நம்ம பிள்ளைங்க வாழ வழி இல்லாம வெளியூருக்கு அகதியா போயிட்டு இருக்கான். நம்ம ஏதோ ஒரு இன்னொரு நாட்டுக்கு போனதான் அகதி இல்லை, இன்னொரு மாவட்டத்துக்கு போறதே அகதி மாதிரி தான். ஏன்னா அந்த மாவட்டத்துக்கு போனா நம்மளுக்கு ரேஷன் கார்டு இருக்காது, அந்த மாவட்டத்தில் போய் நம்ம ஓட்டு போட முடியாது. அப்படி பார்த்தாலும் அகதி தான். இன்னைக்கு நம்ம பிள்ளை இங்க இருந்து போயிட்டு இருக்கோம். இன்னையே இதே நிலைமை நீடிச்சுன்னு வைங்க, இப்படி தொடர்ந்து அவன் வந்து கனிம வளங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தான்னு வைங்களே, எதிர்காலத்தில் நம்ம பிள்ளைகள் படிக்கும். வேடசந்தூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு, ஒரு தொகுதி இருந்துச்சு. அங்க மக்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப அது பள்ளத்தாக்கு பகுதியா இருக்கு, மக்கள் வாழ தகுதியற்ற பகுதியா இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய பேரம் பேத்தியெல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியான ஒரு மோசமான நிலையை நோக்கி இருக்கு. நீங்க நம்பலன்னா அந்த செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி சுத்தி போய் பாருங்க, எவ்வளவு தூரம் தோண்டி எடுத்துருக்கேன்னு போய் பாருங்க. பார்த்தா ஈரக்கொலை ஆடிப்பறி. இன்னும் எவ்வளவு தூரம் அந்த நிறுவனத்தை அவன் விரிவுபடுத்திட்டே வரான்னு பாருங்க. இது குறித்து ஐயா பரமசிவம் பேசினாரா, ஐயா சாமிநாதன் பேசினாரா? வேடசந்தூர் பகுதியை நான் பசுமையா மாத்துவேன்னு சொல்றாருல, எப்படி பசுமையா மாத்துவீங்க? ஏன் கொடவனாரம் மீட்காம இங்க இருக்கக்கூடிய கனிம வளத்தை தடுக்காம சாமிநாதன் எப்படி பசுமையா மாத்துவாப்ல? அதான் எங்களுடைய கேள்வி. 4 மரக்கன்று கொடுத்தா நான் பசுமையாயிருமா? எங்க கரிகாலில் போய் நட்டு வச்சு அந்த மரத்தை வளர்க்க சொல்லுப்பா. மரம் மனுஷன் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இடமாயி போச்சு. மரம் எங்க இருந்து வாழும்? இதெல்லாம் இதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு தேர்தல் தான். அப்ப நாங்கெல்லாம் வந்து 10,000 படை திட்டம். இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இயற்கைக்காக போராடுறதுக்கு தனியாக அமைப்பு வச்சிருக்கு, சுற்றுச்சூழல் பாசறைன்னு. இந்தியாவிலேயே உலக அளவில் 2வது ஒரு கட்சிக்கு மட்டும்தான் அது இருக்குது, நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். அப்ப நாங்கெல்லாம் என்ன சொல்றது? கொடுக்கறது 4 மரக்கன்று, இதுல கொய்யாக்காய் வந்துருச்சா மாங்காய் வந்துருச்சான்னு கேள்வி வேற. ரீல்ஸ் எடுத்து பார்த்தா ஒரு போன வாரம் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஊரா போய் மரக்கன்று கொடுத்துருக்காரு. அதுல வந்து அந்த அம்மா சொல்லுது, எவ்வளவு ஒரு 10 நாள் முன்னாடி, ஐயா நீங்க கொடுத்த கொய்யா மரம் நல்லா வளர்ந்துருச்சு, அதுல கொய்யாக்காய் பிடிங்கி தான் எங்க குடும்பமே சாப்பிடுறோம். எதுல? 10 நாள் முன்னாடி கொடுத்தா மரக்கன்று. இவ்வளவுதான். அது பிரச்சனை இல்ல, அவன் குடும்பம் முடிங்கிறது பிரச்சனை இல்ல. அதுல இவரு எனக்கு 2 கொய்யாக்காய் பிடிங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஏடா என்னடா கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பசங்க நாங்களே அந்த கிரிஞ்சு பண்றது இல்லடா. ஏன்னா வயது ஒரு பெரிய ஆளு, ஒரு அனுபவத்தை, ஒரு அரசியல் பேசுவீங்கன்னு பார்த்தா கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் எங்க ஐயா பரமசிவா அவரு அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க. அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்தே அந்த வீடியோ எடுத்துட்டாங்க. இருந்துச்சுன்னா பாருங்க. என்னன்னா அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து சால்வை போடுறதுக்கு மாலை போடுறதுக்கு வராங்க, அப்படியே வந்து மயங்கி விழுந்துறாங்க. இவர் உடனே பாக்குறாரு. அதிகமா தெலுங்கு படம் பார்க்காதீங்க, புரியுதா? தெலுங்கு படமே இந்த மாதிரி சீன் இருந்தா அந்த படம் ஓடாது. கிரிஞ்சு பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சின்ன பசங்க நாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னு பேசுறோம், இந்த மக்களுக்கு என்ன பண்ணுவோம்னு பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னடா கிரிஞ்சு இந்த சென்டிமெண்ட்ன்றாங்கல்ல, மக்கள் வந்து சென்டிமெண்ட் அட்டாக் பண்ணுவானே. ஏயா சரி அப்படி பார்த்தாலும் அது ஓன் தப்பு தான். உன்னே பார்க்கறது அந்த பிள்ளை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஒரு தண்ணி கொடுத்துருக்கலாம், உட்காரதுக்கு நிழல் கொடுத்துருக்கலாம், சாப்பாடு போட்டுருந்தா மயங்கி விழுந்திருக்காது. அப்படி பார்த்தாலும் அது உனக்கு தான் பேக் ஃபயர். அதனால தான் அந்த வீடியோவே தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு அரசியல்வாதின்னு சொல்லிக்கிட்டு பூமரங்கல்ஸ் இளைஞர்கள்ட்ட சொல்றேன், இந்த மாதிரி பூமரங்கல்ஸ் எல்லாம் புறக்கணிங்க. நம்ம கைக்கு அதிகாரம் வந்துருச்சு, நம்ம பெற்றோர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நம்மளுக்கு இது கொடுத்துட்டு இருக்காங்க. சரி இவ்வளவு தூரம் எல்லாம் குறை சொல்றேன். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க வந்தா என்ன பண்ணுவோம்? உசேன் அவர்கள் இங்க எம்எல்ஏ ஆனா என்ன பண்ணுவோம்? நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வருது, எங்க அண்ணன் சீமான் முதலமைச்சர் ஆனா இந்த வேடசந்தூர் பகுதியை நாங்க எப்படி கட்டமைப்போம்னா, நாங்க வந்து எங்களுடைய வாக்குறுதி ரொம்ப எளிமையானதுதான். ஒன்னே ஒண்ணுதான், நாங்கள் வந்தால் மதுக்கடையை இழுத்து மூடுவோம். எல்லாருக்கும் எங்க போய் மதுக்கடையை இழுத்து மூடணும்னு சொல்லி நாங்க வாக்குறுதி கொடுத்தாலும் என் தாய்மார்கள் சொல்றது அதான் பண்ணுப்பா அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் குடும்பம் நாசமா போனதுக்கு காரணம் அந்த மதுக்கடைகள் தான். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா நாங்க மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம், அதுக்கு பதிலாக பணம்பால் தென்னம்பாலை கொண்டு வருவோம். இது எல்லாரும் குடிக்கணுன்றதுக்காக அர்த்தம் கிடையாது, மதுல இருந்து மீண்டு வருவதற்காக அவங்களுக்கு கொடுக்கறதா. மது எதுவா இருந்தாலும் குடிக்காம இருக்கிறதா உடம்புக்கு நல்லது. அதை மனசுல வச்சுங்க என் பெற்றோர்கள். நாங்க வந்து மதுக்கடையை மூடுவோம், ஆனா இவங்க ஏன் மூட மாட்டாங்கன்றது காரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு வருமானம் இருக்குல்ல, அரசு வருமானம், அதுல 38% அந்த சாராயம் மூலமா வரக்கூடிய வரி வருமானம் தான். புரியுதுங்களா? சாராயத்தின் மூலமா தான் 100 ரூபாய் அரசாங்கத்துக்கு வருமானம் இருந்தா அதுல வந்து 38 ரூபாய் அந்த சாராயத்தின் மூலமா வரக்கூடிய வருமானம் தான். அந்த சாராய ஆலயம் நடத்துறதே இந்த இருபெரும் திராவிட கட்சிகளை சார்ந்தவங்க தான். எனவே இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா மதுக்கடையை மூடுவான்னு சொல்ற வாக்குறுதி 100% பொய். இவங்க மூட மாட்டாங்க, அந்த எண்ணமும் இவங்களுக்கு கிடையாது. அப்படி மூடிட்டா இவங்க அரசாங்கமே தள்ளாடிடும். ஏன்னா இவங்க கட்சி நடத்துறதுக்கு காசு அங்க இருந்து தான் வருது, இவங்க அரசாங்கம் நடத்துறதுக்கான காசும் மதுக்கடையில தான் வருது. அதுக்கு மாற்றா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க என்ன சொல்றோம், இந்த மதுக்கடைகளை இழுத்து மூடுவோம். அதுக்கு பிறகு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை இந்த பகுதியில் தொடங்குவோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படித்த படிக்காத அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சோலார் பவர் பிளான்ட் நிறைய பேர் தனியார் நிறுவனங்கள் போடுறாங்க, காற்றாலைகள் தனியார் நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல பெரிய தொழிற்சாலை வச்சிருப்பான், அவன் வந்து கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்காக நம்ம ஊர்ல நிலம் வாங்கி மின்சாரம் போட்டு அந்த சோலார் பவர் பிளான்ட் போட்டு வைப்பான். இதன் மூலமா அந்த தனியார் முதலாளிக்கு தான் லாபம், மக்களுக்கு எந்த லாபம் இல்ல. அவன்
போய் அரசாங்கத்துக்கு அதிக விலை கொடுத்து தான் மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்க அரசாங்கம் தனியார்ட்ட இருந்து. அதுக்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி அரசு வந்துச்சுன்னா நாங்களே மின் உற்பத்தியை பண்ணுவோம், தடையற்ற மின்சாரத்தை குறைஞ்ச விலையில மக்களுக்கு கொடுப்போம். அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த பகுதி சார்ந்த வேலைகளை உருவாக்குவோம். இப்ப அய்யனூர் பக்கம் போனா தக்காளி, அய்யனூர் பக்கம் போனீங்கன்னா தக்காளி அதிகமாக விழுது. அந்த தக்காளியில இருந்து தக்காளி சாஸ் தயாரிக்கிறது, தக்காளி ஊறுகாய் தயாரிக்கிறது, இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் அங்கே அமைப்போம். அதே போல இந்த பக்கம் திருக்கூர்ணம் இங்கிட்டு போனீங்கன்னா முருங்கை நல்லா விளையுது. அதில் அந்த பவுடர், இந்த முருங்கை பவுடர், முருங்கை இலை, அதை ஆன்லைனில் தேடி பாருங்க, அந்த பவுடரோட விலை என்னன்னு தேடி பாருங்க. அதுக்கப்புறம் முருங்கையை வந்து எக்ஸ்போர்ட் பண்றது. இந்த மாதிரியான இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவோம். நீங்க பாருங்க, இன்னைக்கு செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரினால அங்கே வேலை கிடைக்குது, உண்மைதான், மாட்டுக்கிறது இல்லை. ஆனா அந்த சிமெண்ட் ஃபேக்டரிக்கான கனிமம் அவன் வந்து உற்பத்தியை பண்ண நம்ம நிலம் வாழ தகுதியற்றதாயிரும். ஆனா இதே இது நாங்கள் பகுதி சார்ந்த தொழிற்சாலை 1000 தலைமுறைக்கு இங்கேயே வாழலாம். 1000 தலைமுறைக்கு இங்கே தக்காளியை போட்டு மீண்டும் மீண்டும் எடுக்கலாம். 1000 தலைமுறைக்கு முருங்கையை போட்டு மீண்டும் மீண்டும் எடுக்கலாம். இங்க பூக்களை வந்து மீண்டும் மீண்டும் உற்பத்தி பண்ணலாம். தமிழ்நாட்டில் திண்டுக்கலுக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க, நிறைய பேருக்கு அது தெரியாது. தமிழ்நாட்டுக்கு என்ன ஹாலந்து, தமிழ்நாட்டினுடைய ஹாலந்து எதுன்னு சொல்லி கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்க, திண்டுக்கல்னு வரும். ஏன்னா திண்டுக்கல்ல பூக்கள், ஹாலந்து இருக்கல, யூரோப் நாட்டில் இருக்கக்கூடிய ஹாலந்து நாட்டுக்கு இணையாக பூக்கக்கூடிய மாவட்டம் திண்டுக்கல். மதுரமல்லின்னு சொல்றாங்களா, அது நான் எப்படி பார்த்தா மதுரமல்லின்னு சொல்லக்கூடாது, திண்டுக்கல் மல்லி தான். அந்த திண்டுக்கல் மதுரை எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி நிலக்கோட்டை, இந்த பகுதியிலிருந்து போகக்கூடிய மல்லி தான் மதுரையில். அப்படி பார்த்தா நீங்க மதுரமல்லினா மதுரைக்கு தான் ஹாலந்து பேர் வைக்கணும். ஏன் திண்டுக்கல் வச்சீங்கன்னா திண்டுக்கல்ல தான் அதிகமாக பூக்கள் விளையிறது. எனவே இந்த பூக்களை வைத்து இங்கே வாசனை திரவிய தொழிற்சாலை அமைக்கலாம். இன்னைக்கு நிலக்கோட்டையில் மிகப்பெரிய அளவில் பூக்கள் உற்பத்தி ஆகுது. ஆனால் அங்கே கூட அரசு சார்பாக ஒரு பொதுத்துறை நிறுவனம் இல்லை. நாங்கள் நாம் தமிழர் கட்சி எங்க ஐயா கையிலராஜ் அங்கே வாக்குறுதி கொடுத்திருக்காரு, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா நாங்கள் இங்கே ஒரு வாசனை திரவியம், அதாவது சென்ட் ஃபேக்டரியை வந்து உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அந்தந்த பகுதியிலே இப்போ அந்த சொன்ன இல்லையா, கனிம வளத்தை வெட்டி எடுத்துட்டு அவன் வேலி போட்டுட்டு அதை வாழ தகுதியில் இடமா மாற்றிட்டு போயிடுவான். ஆனால் நம்ம பிள்ளைங்க இயற்கை சார்ந்து நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தா நம்மளுடைய பேரை, அவனோட பேரை எத்தனை தலைமுறை வந்தாலும் இந்த மண்ணில் செலுத்தி வாழலாம். இதுதான் நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்பு பொருளாதாரம். இதைத்தான் உங்க பிள்ளைகள் கத்துன்னு கத்திட்டு இருக்கோம். அவன் வேலை கொடுப்பான், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இங்கே வாழ தகுதியில் அந்த இடமாயிரும். அந்த வெண்ணெய் சிமெண்ட் ஃபேக்டரியை மூடிட்டு சொன்ன வரைக்கும் சுரண்டிட்டு கிளம்பி போயிடுவான். நீ நான் என்ன பண்றது, ரோட்டில் உட்காந்து பிச்சையா எடுக்கிறது. அதனால சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. அதே போல கல்வி, இந்த இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இடிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு பள்ளிக்கூடம்லாம் இருக்கு, அதையெல்லாம் தரம் உயர்த்துவோம். பள்ளிகளை ஏதோ ஒரு ஊரத்தில் ஏதோ ஒரு கடைக்கோள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒத்த ஆசிரியர் வந்தாலும் வரலன்ற நிலைமையில ஒரு பாலடைஞ்ச ஒரு பங்களாவில் எலி பொந்துக்கு பக்கத்தில் என் பிள்ளை உட்காந்தாலும் படிக்காது. இனிமேல் ஒருங்கிணைந்த பள்ளிகளை உருவாக்குவோம். அந்த பள்ளியிலிருந்து எப்படி தனியார் பள்ளியிலிருந்து ஸ்கூல் பஸ் போய் பிள்ளைகளை ஏற்றிட்டு வந்து ஏற்றிட்டு வந்து மறுபடியும் போய் இறக்கி விடுதோ, அதே போல அரசு பள்ளியில இருந்தும் இந்த வேடசந்தூர் பகுதியில் அரசு பள்ளியிலிருந்து பேருந்துகள் போய் என் பிள்ளையை ஏற்றிட்டு வந்து இறக்கி விடும். சொகுசா போகும். நாங்கள் ஒரு காணொலி வச்சிருக்கோம், 3 கிலோமீட்டர் நடந்து போகுது. ஸ்கூல் முடிஞ்சு பச்சை மண்ணு 5வது படிக்கிற பிள்ளை இங்க இருந்து 3 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு போகுது. நாங்க பிரச்சார வாகனத்தில் போகும்போது அந்த பிள்ளையை ஏற்றிட்டு போய் இறக்கி விட்டு வந்தோம். நாங்க அன்னைக்கு அந்த வழியா போனோம், இறக்கி விட்டோம். ஆனா அந்த பிள்ளை எத்தனை நாள் அப்படியே நடந்துட்டு பாருங்க. தனியார் பள்ளியில் பிள்ளை ஆய் போனா கூட கழுவுறதுக்கு ஆயா இருக்கு. ஆனா இங்க அரசு பள்ளியில கழிவறை கூட இல்லை, பொம்பளை பிள்ளை இருக்கிறது கழிவறை கூட இல்லை. இதான் நிலைமையா இருக்கு. எனவே அதுகளுடைய தரத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும். அதுகளுடைய தரத்தையும் நாங்கள் உயர்த்துவோம். அதே போல மருத்துவம், இங்க வந்து எது ஒண்ணுனாலும் திண்டுக்கல் போகணும், திண்டுக்கல்ல முடியல மதுரை போகணும், இதுதான் நிலைமை. ஆனா இங்க 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கும் நம்ம தொகுதியில். 2 லட்சம் வாக்காளர்கள் தொகுதியில் இருக்கக்கூடியவங்க ஒரு பிரசவம் பார்க்கனாலும் ஒரு நாங்கள் இப்போ என் பொண்டாட்டிலாம் வந்து நான் அரசு மருத்துவமனையில் தான் பார்த்தேன். ஆனா என்ன இங்கே வச்சு பார்க்க முடியாது, நீங்க திண்டுக்கல் கொண்டு போகட்டாங்க. நம்ம பகுதியிலேயே இங்கேயே ஒரு நல்ல பல்நோக்கு மருத்துவமனைகள் அங்கங்கே தொடங்குவோம். எப்போதும் அங்கே மருத்துவர்கள் இருக்க மாதிரி பார்த்துக்குருவோம். இதெல்லாம் செய்யறதுக்கு எங்க இருந்து பணம் வரும், இவ்வளவு அள்ளி விடுறீங்க, எங்க இருந்து காசு வரும் அப்படின்றீங்க. ஏற்கனவே ஆண்டொன்றுக்கு 12,000 கோடி, வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதுல ஆண்டொன்றுக்கு 12,000 கோடி கொடுக்குறாங்க. மறுபடியும் என்ன சொல்லிருக்காங்க, ஆண்டொன்றுக்கு 24,000 கோடி கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்க. மாசம் 2,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்க. 1 கோடி ரேஷன் கார்டு கொடுத்தா ஆண்டொன்றுக்கு 24,000 கோடி வருது. அப்ப சற்று சிந்திச்சு பாருங்க, இந்த பணத்தை என் அக்கா தங்கச்சி கிட்ட தனித்தனியா 1000 கொடுக்கறதுக்கு பதிலா அதை வைத்துக் கொண்டு இங்க தொழிற்சாலையும் கல்வி கூடத்தையும் இங்க மருத்துவத்தையும் சரி பண்ணா என் பிள்ளை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகுது. நல்லா சிந்திச்சு பாருங்க, நம்ம குடும்பத்தில் எதுக்கு அதிகமாக செலவு பண்றோம்? தண்ணி வாங்குவோம், பிள்ளைகளுக்கு மருத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்கு, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறதுக்காக செலவு பண்றோம், வயசான பெற்றோர்களுக்கு நல்ல மருத்துவத்தை கொடுக்கறதுக்காக செலவு பண்றோம். இது 3 அரசாங்கமே கொடுத்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன சம்பாதிக்கிற காசு என்ன பண்ண போறீங்க? கை கட்டுற தூரத்தில் அரசு பள்ளி, தரமான அரசு பள்ளி, கை கட்டுற தூரத்தில் தரமான அரசு மருத்துவமனை, அங்க போனா போது எப்போதும் நீங்க இலவசமா தைரியமா மருத்துவம் பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல உயர்தரமான கல்வி, வெளிநாடுகள் இந்த பின்லாந்துன்னு சொல்லுவாங்க, கல்வியில் வந்து உலகத்திலே முதல் தரமான நாடு பின்லாந்து. அந்த நாட்டுக்கு இணையான கல்வியை நம்ம வேடசந்தூர் பகுதியில் கொடுப்போம். இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு என்ன செலவு இருக்க போகுது? அதுபோல டாஸ்மாக இழுத்து மூடிடுவோம். இன்னைக்கு பெரும்பாலான குடும்பங்கள் கெட்டு நாசமா போறது காரணமே இந்த டாஸ்மாக் தான். எங்க அக்கா தங்கச்சியோட தாலி இருந்தது காரணமே இந்த டாஸ்மாக் தான்.
அதை மூடுவோன்னு ஒருத்தன் வாயில இருந்து வார்த்தை வர மாட்டேது. உங்க பிள்ளைங்க நாங்க தான் கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் டாஸ்மாக இழுத்து மூடுவோம். ஏன்னா நாங்க உங்ககிட்ட இருந்து வந்தவங்க, உங்களை மாதிரி சாதாரணமான குடும்பத்தில் பிறந்தவங்க, உங்களை மாதிரி ரேஷன் கடையை நம்பி வாழ்றவங்க, உங்களை மாதிரி அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சு வந்தவங்க, உங்களை மாதிரி அரசு மருத்துவமனையை நம்பி மட்டுமே வாழ்றவங்க. அங்க எவ்வளவு மோசமா இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். ஐயா பரமசிவம் மருத்துவர் தான் இங்க இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் வைத்தியம் பார்ப்பாரா? ஐயா சாமிநாதன் அவர் வீட்டை பார்த்திருக்கீங்களா? பிரச்சாரத்துக்கு போகும்போது தான் பார்த்தேன். என் வீட்டு அவர் வீட்டு கக்கூசுதே என் வீடு அவ்வளோ பெருசா இருக்கு. காம்பவுண்ட் வால் கட்டிருக்காரு அவ்வளோ பெருசு. ஏன்னா உள்ள கடத்தல் பண்றீங்க, எதுக்குடா அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் வால்? இப்படி பண்ணையார்களுக்கு நீங்க மீண்டும் மீண்டும் ஆட்சியை கொடுக்கறனால அவனுக்கு நம்மள கஷ்டமும் தெரியாது, நம்ம நஷ்டமும் தெரியாது. எனவே உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் எங்களிடம் அதிகாரம் கொடுங்க. ஒரு முறை இந்த திமுக 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் வாழ்ந்துட்டீங்க, 5 வருஷம் திமுக ஆட்சியில் வாழ்ந்துட்டீங்க. எனக்கு விவரம் தெரிய சொல்றேன். அதுக்கு முன்னாடி 50 வருஷமா அவங்க ஆட்சியில் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மாறி வாழ்ந்துட்டீங்க. ஒரு தடவை உங்க வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் எங்களோட ஆட்சியில் வாழ்ந்து பாருங்க. உண்மையான ஜனநாயகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. உண்மையான மக்களாட்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க. ஒன்னும் வான இடிஞ்சு உங்க தலையில விழுந்துடாது. ஐயா காந்திராஜனும் பரமசிவம் ஆண்டே நம்ம உசுரோட தான் இருக்கோம். உங்க பிள்ளை ஆண்டு நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரப்போதா? தைரியமா ஆட்சியை கொடுங்க, நம்பி உங்க பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப எல்லாம் தேடி அலையில வாக்கு பெட்டியில முதல் இடத்துல இருக்கு விவசாய சின்னம். எங்களை தாண்டி தான் நீங்க மத்த சின்னத்துக்கே நீங்க போய் ஓட்டு போடணும். புரியுங்களா? எங்களை தாண்டி தான் ரெட்டலைக்கு போனாலும் போடணும், உதயசூரியன் போனா யாருக்கு போனாலும் எங்களை தாண்டி தான் போகணும். முதல் சின்னமே நாங்க தான். பெத்த பிள்ளைய வச்சு தாண்டி போவானா? தாண்டினா வீட்டுக்கு ஆகாது. எனவே யாரும் உங்க பெத்த பிள்ளைகளை தாண்டி போகாம எங்களுக்கே உங்க மொத்த ஓட்டையும் போட்டு போயிருங்க. ஒரே ஒரு முறை ரொம்பலாம் இல்லை, நாங்க கேட்பது ஏதோ ஓட்டு கிடையாது, சம்பாதிக்கணும் ஆசை கிடையாது. புரியுங்களா? ஒரு முறை உங்க பிள்ளைகளுக்கு வாக்கு தாருங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்க்கையை தாருங்கள். ஏன் இதை நாங்கள் அழுத்தம் வச்சோம்னா, நாங்கள் ஏன் வாக்கு கேட்டு வரல, எங்களோட வாழ்க்கையை கேட்டு வரோம்னு சொல்லி ஏன் அழுத்தம் திருத்தமா நாங்கள் மீண்டும் சொல்றேன்னா, இன்னைக்கு தேதியில் ஒரு குழந்தை பிறந்தா அடுத்த 5 ஆண்டுல அதுக்கு 5 வயசு, அது ஸ்கூலுக்கு போகணும். இன்னைக்கு நம்ம அம்மா அப்பாவுக்கு 50 வயசுனா அடுத்த 5 ஆண்டுல அது 55 வயசு, அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியர்களுக்கு நல்ல கல்வியும் நல்ல மருத்துவமும் நல்ல கட்டமைப்பு வசதிகளும் இங்க வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. நமது சின்னம் விவசாயி. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.